ஜுர இப்போ எது கலந்துக்க மாட்டேறான் அவன் ஜுர எது கலந்துக்க மாட்டேறான் அது போடாதடா அது போடாத என்ன பண்ணுறது நம்ம வேலை கேட்டால் நம்ம சுட்டு வச்சுருவோம் அப்படின்றது என்ன பிளான் வச்சுக்க தெரியல அவரு என்ன பிளான் தாங்க தெரியல ஒன்றும் புரியல அதுதான் தெரியும் எனக்கு அவன் பார்த்துட்டேன் நானா எதுக்குமே கிடையாது அவனை நான் அவனை பார்த்துட்டு என்னடா இவன் எதுக்குமே வரமாட்டேன்றானே நாம இறங்கி தான் வேலை பார்க்குறேன் அவன் வந்து கிட்ட கூட நிற்க மாட்டான் ஒண்ணுமே புரிய மாட்டேன் ஏன் நிற்க மாட்டேன்னு தெரியல ஏன் பாதிக்கப்படணும் ஆமா நான் அது பரலாம் என்ன மணி காக நிஜம் கவி இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு காசு பார்த்துருந்தா உங்களுக்கு 1,00,000 கடன் வாங்கி அவன் முன்னாடி இது பண்ணுவான் அந்த இல்லைன்னா எவன் கட்டி இருப்பான் எவனையுமே கிட்ட வர மாட்டேங்க நீங்க நான் கை கடன் வாங்கி இப்போ நான் கொடுத்துருக்கிறேன் அவனுக்கு நீ ஒண்ணு எதுக்கு நிக்க விட மாட்டேறான் எங்க அங்க போயிட்டு இதுல இங்க கதவா வந்து நிக்கிறான் அப்படியே போயிட்டு போயிட்டு தூக்கிட்டு வரான் தூக்கிட்டு மறுநாள் காலையில் தான் வரான் இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்ல யாரும் பார்க்கதான் போறாங்க நம்ம வீடு மாரி நம்ம எல்லாம் செய்ய வேண்டியதான் ஆனா இப்போ கூப்பிடுறாங்க என் தங்கத்தை கூப்பிடுறாங்க போக வேண்டியதானே இங்கே நீ கேட்டா என்ன கேட்டேன்னு இருந்தான் அப்ப எல்லாம் நிமிஷம் உட்காந்து என்ன நீ உட்காந்து எங்க தான் உட்காந்துக்கிறதா நான் உட்காந்துனா நான் வந்து முன்னாடி இன்கம் பண்றேன் தவிர என் வீடு பண்ணது போலானா அதை முதல் தெரிஞ்சுக்க முன்னாடி செய்து வந்தா இருந்து வேலை பார்க்கணும் 3 நாள் தூங்கலையா நான் 3 நாள் தூங்கலாம் இதை கட்டுறதுக்கு ஆமா ஃபுல்லாக இங்கே தான் இருந்து வேலை முடிச்சது இல்லாமல் முதல்ல அன்னைக்கு நானும் போய் சாயங்காலம் போயிட்டு அது என்ன ஏதுன்னு போயிட்டு சிமெண்ட் ரோட்டில் போய் 2 பைக் எடுத்து போயிட்டு எவ்வளோ பொறுப்பேடு பண்ணுறாங்க என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே புரியல ஏடி ஆஃபீஸ் ஏதாவது வேணா கூட நாங்கள் தான் போய் வந்தாகுது ஏடி ஆஃபீஸ் போய் நான் தொங்கி கிடறேன் அவன்கிட்ட வாங்கடான்னு இது ஏன்டா கட்டினீங்க சொல்லி நடுப்படை கேட்டாங்க புதன்கிழமை கடையை விட்டு நான் போய் 1/2 மணி நேரம் நடுப்படை எடுத்து வைக்கேன் நான் இதை ஏன் கட்டினீங்க ஆமாம் ஏன் கட்டினீங்க கேட்கல கட்டுறதுக்கு முன்னாடி கேட்கணும்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இடமாச்சா ஒரு ஆணி போட்டா கூட அவங்க கேட்டு தான் செய்யணும் ஆமாம் இதுக்கு வந்து மசாலா நாம தான் போடணும் இல்லை மசாலா நாம தான் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு உலக பீஸுக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வைங்க சரியா அப்போ தான் வந்து மீன் டேஸ்டாக இருக்கும் ஆமாம் இந்த மீன் மட்டும் இல்லை நீங்கள் வறுக்கிற மீன் எந்த மீன் வேணாலும் வறுக்கிற மீன் எந்த மீன் பிடிங்க அப்படியே இருக்குங்க இருங்க ஒரு நிமிஷம் நீங்கள் எது சிங்கப்பூர் பண்ணுமா இல்லை இங்கே தானே
அவர் போட்டு தான் இருக்கவங்க பார்த்தா அதுக்குள்ள நீ மீன் போட்டு ஏற்கனவே உள்ள ஒரு மீன் இருக்கா தனியாக போட்டு வர விடுங்க திரும்ப சொல்லு போடா டேய் உடம்பு போயிட்டு வரேன் போய் பிடிக்க போறாங்க 2 பேரும் சாப்பிடுண்ணா ஒன்னே வந்து நான் ஒரே புளி பார்த்தா இருந்தது ஆனால் 200 ரூபாண்ணா ஏன் அது ஒன்று ரெண்டு அவுட் விட்டுச்சா தலை வரணுண்ணா அன்னைக்கு விட்டுட்டு போய் நீங்கள் தலையை காலான்றீங்க தலைனாலே உங்களுக்கு ஆக மாட்டேங்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அன்னைக்கு நீங்கள் தலை வாங்கிங்களா அவர்கிட்ட போங்க அவர்கிட்ட மஞ்சள் மீன் தலை வரும் ஏன்னா மீன் கொஞ்சம் விளையாடுறதுனால ஒரு பாய் பிடிங்க நீங்கள் பிடிங்க அடாவத்தை பிடிங்க அவர்கிட்ட போய் மஞ்சள் மீன் தலை வாங்கிக்கிங்க கிடைக்கும் அவர்கிட்ட தான் கிடைக்கும் ஏன் அது உண்மைதான் நியாயமான வார்த்தை தான் அது எக்ஸ்போர்ட் மீன் ஆச்சு அது மஞ்சள் மீன் தலை தான் அப்புறம் அளவா அது அச்சிக்க மீனே கிடையாது செம்ம டேஸ்ட் அண்ணா முடி போட்டு ஆச்சு 8 மணிக்கு மேலே ஆச்சு தலை சொல்ல முடியாது எக்ஸ்போர்ட் கர்நாடகா இது பெங்களூர் வச்சு கேரளா ஸ்ட்ரைக்கு அந்த மீன் கேரளா தான் வரணும் இன்னும் 1 மாதம் இருக்குது வாங்க போதுடா வேற